இந்த தூய என்னது தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக. சரி, இவங்களை ரெண்டு பேரையுமே விரட்டி அடிக்க போகக்கூடிய மக்கள் சக்தி தாவேகா அப்படின்ட்டு அவரு உங்களுடைய தலைவர் சொன்னாரு. ரெண்டாவது மக்கள் அடிக்க போற விசில்ல இந்த ரெண்டு சக்தி காணாம போகணும் அப்படின்ட்டு பேசியிருக்கிறாரு. எனக்கு அவர் பேசினப்ப கூட நாங்க எடுக்கல. அந்த 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடந்த போது கூட நாங்க அன்னைக்கு விஜயனுடைய பேச்சை ஒரு விவாத பொருளாக நிச்சயமா எடுக்கல. நாங்க ஒரு 3 நாளா நாங்க அதை எடுக்கவே இல்லை. ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் முதல் முறையாக ஒரு டெல்லியினுடைய முகம் இங்கே விஜயனுடைய வருகை குறித்து ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் எடுத்தோம். ஓரளவு அவங்களுக்கும் தெரிகிறதா ஏதோ ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்த போகிறாருன்ட்டு? ஆமாம், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு தலைவருக்கு தெரியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? முதலாவதாக நம்முடைய தலைப்பு இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது என்று நிர்மலா சீதாராமன் சொல்கிறார். தேர்தலில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளாரா விஜய் அப்படின்னு கேட்குற கேள்வியே தப்பு. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்துவது வெறும் சலசலப்பு அல்ல, அது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை மக்களினுடைய கூக்குரல். தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பேரியக்கமாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து வரும் பொழுது அது ஏதோ சலசலப்பை ஏற்படுத்துகிறது என்பது போன்ற தலைப்பை கொடுப்பது நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் இது சலசலப்பு இல்லை. 2026 தமிழக மக்களினுடைய மனமாக தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி மாற்றத்தினுடைய ஒரு தூதராக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியிலே இன்று களமாடி கொண்டிருக்கிறார். அதனால் பொதுவாக இரு பெரும் கட்சிகள், திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு ருசி கண்டவர்களாக இருக்கிறார்கள். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த மக்களை சுரண்டுவதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்து சுரண்டலையே தன்னுடைய ஆயுதமாக சுரண்டலையே தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையாகவும் தன்னுடைய ஆட்சியினுடைய அடிப்படை நாதமாகவும் வைத்திருந்து இவர்கள் பழகி போய்விட்டார்கள். இவர்களோடு இருபெரும் தேசிய கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி கூட்டணிகளை வைத்து ஒரு அரசியல் கணக்குக்காக மட்டுமே கூட்டணியை வைத்துக்கொண்டு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை அமைக்கும் பொழுது அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது. மாநிலத்திலே ஆட்சி அமையும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு கொடுக்காமல் வெறும் தேர்தலுக்காக கருவேப்பிலை போன்ற கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திக் கொள்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் 13 கட்சி வச்சிருக்கோம், 14 கட்சி வச்சிருக்கிறோம், 21 சரி 25 கூட வச்சுங்க. இப்ப நம்ம நண்பர் சொன்னாரு, உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க, இலவகாத்த கிளி மாதிரி நீங்க இருன்னு. எங்களோட மக்கள் இருக்கிறார்கள், உங்களோட வெறும் கூட்டணி கட்சிகள் தான் இருக்கிறது. நீங்கள் வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளை நீங்கள் சில பல லகரங்களுக்காகவும் கோரிகளுக்காகவும் விலை பேசி வாங்கி கொண்டு அவர்களை வெறும் கூட்டணி கட்சிகளாக கருவேப்பிலையை போன்று பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன மக்களுக்கு வெறும் நன்மையை மட்டுமா செய்றீங்க? இங்க பாருங்க, 100 பட்டியலிடப்பட்ட 100 ஊழல் மற்றும் மக்களுக்கு எதிரான செயல்களை திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன், லிஸ்ட் வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி 100 நன்மைகளை மக்களுக்கு செஞ்சு நீங்க 404 கொடுங்க. வாக்குறுதியை நான் தரேன், வாக்குறுதியில சொல்லாத என்ன செஞ்சிருக்கனாலும் நான் தரேன். அதான் நான் சொல்லிடுறேன் பிரதர். நீங்க பேசும்பொழுது நான் குறுக்க பேசல பிரதர், அதனால கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, சரிங்களா? அப்படி மக்களுக்கு எதிரான ஆட்சியை மக்களின் வரிப்பணத்தில் திட்டங்களை தீட்டி அதில் இருந்து எவ்வளவு கோடிகளை நாம் கொள்ளையடிக்க முடியும் என்கின்ற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் ஆட்சி நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சி நடத்தி இன்று மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்ன இருந்த மாதிரி ஊடகங்கள் சொல்வது மட்டும்தான் அரசியல், தலைவர்கள் பேசுவது மட்டும்தான் அரசியல் இல்லை. இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு, எல்லார் கையிலையும் மீடியா இருக்கு, ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு ஊடகமாக இருக்கிறார்கள். உண்மை யாருக்கு தெரிந்த உண்மையை எல்லாரும் மக்கள் மத்தியில் போட்டு உடைக்கிறார்கள். மக்கள் மத்தியில் ஊழல் செய்து மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிருக்கின்ற இருபெரும் இந்த திராவிட கட்சிகளுக்கும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்து தற்பொழுது மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இது இங்கே சீட்டு பேரம் நடக்கவில்லை. என்னால் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு கட்சியை கூட்டு உனக்கு இத்தனை சீட்டு தரேன், இத்தனை கோடி ரூபா பணம் தரேன், அரசியல் இல்லைன்னு சொல்லுவதற்கு நாங்கள் திமுகவோ அதிமுகவோ கிடையாது. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் உண்மையாக மக்களுக்கு உழைப்பதற்காக எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் எங்கள் தலைவர் அதுதான் சொல்றாரு, ஊழலற்ற ஆட்சி, நான் 10 ரூபாய் மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொல்றதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தவிர வேற எந்த தலைவருக்கு இன்னைக்கு தமிழகத்தை ஆள துடிக்கிற எந்த தலைவருக்கு தகுதி இருக்கிறது சொல்லுங்க? எனக்கு ஒரு விஷயம், இந்த 3ஆண்டு இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசி முடித்த பிறகு, 3ஆம் ஆண்டு இதுல பேசி முடித்த பிறகு எதிர்வினைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா திமுக அதிமுக தரப்பில் இருந்த விஜய் மீது? நிச்சயமா
திராவிட முன்னேற்ற கழகம் பதறி போயிருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. சரி, மக்கள் மாற்றத்திற்கான எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு பதற்றம் வருவதும் அவர்கள் வந்து எதிராக அதிகப்படியான கூக்குரல் இடுவதும் வந்து சாதாரண விஷயம்தான். இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க. அந்த மாற்றத்திற்கான மக்களின் தேர்வாக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருக்கார், தமிழக வெற்றிகளாக இருக்குது. நம்ம நண்பர் வந்து காங்கிரஸாக எதிர்க்கல, நீங்கள் ஏன் பிஜேபி மட்டும் எதிர்க்கிறீங்கன்னா, இந்த மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நீங்கள், எங்களுடைய கொள்கை எதிரி நீங்கள், உங்களை தான் நாங்கள் வந்து முதன்மையாக எதிர்க்க முடியும். இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் எதிர்க்கட்சியாக கூட ஸ்திரமாக செயல்படலைங்கிறது எங்களுடைய ஒப்பீடு, எங்களுடைய கருத்து. அதனால் நாங்கள் அவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எதிர்க்கிறேன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும். சொல்லுங்கள், நீ அவனை எதிர்க்கல, நீ இவனை எதிர்க்கல. இதெல்லாம் வந்து ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு பேச்சு. நரேந்திர மோடி, அமித்ஷா ஒரு பேரில் ஏதாவது ஊழல் இருக்கா? நாங்கள் வந்து தூய்மையான அரசியல் பண்ணுறோம். அந்த மக்கள் மத்தியில் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. தூய்மையான அரசியல், ஊழல் அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, விவசாயிகளுக்கு எதிராக இந்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ வன்மையாக செயல்பட்டது. மலைவாழ் மக்கள் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட பொழுது, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறை என்னவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வயர் பத்திரிகையில் நான் ஆர்டிக்கல் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அதாவது இன்னைக்கு வந்து ஊழல் என்பதை வந்து மிக நுட்பமாக, மக்களுக்கு நேரடியாக தெரியாத வண்ணம், மிக நுட்பமாக, நேர்த்தியாக, மறைமுகமாக எப்படி செய்ய வேண்டும் என்பதில் கை தேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு தலைவர் கூட சொல்லலாது, ஆனா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நிச்சயமா சொல்றேன். நான் எங்களுடைய கொள்கை எதிரி அவங்க அதான் அவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் மிக நுட்பமாக இருக்கிறது. மக்களை ஏமாற்றுவது எப்படி என்பதில் கை தேர்ந்தவர்கள். அது தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைந்த பிறகு அவர்களை கேள்வி கேட்க நாதி இல்லாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த கட்சியை வேணாலும் மிரட்டலாம், எந்த மாநிலத்தில் வேணாலும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கலாம், நம்ம கூட யாரை வேணாலும் கூப்பிட்டு எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டணி வைக்கிறங்கிற பேரில் வச்சு விழுங்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இது வயர் பத்திரிகையில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆர்டிகல் என்ன தலைப்பு பாருங்க. பிஜேபி கலெக்டட் பார்ட்டி ஃபண்ட்ஸ், கட்சி நிதி இன் த நேம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரசு திட்டங்களின் பெயரில் கட்சி நிதியை திரட்டுகிறது. ஃபைன்ஸ் ஆர்டிஐ, தகவல் அறியும் உண்மை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட. இது சம்பந்தமா நீங்க தனியாக ஒரு டிபேட்டே வைக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு இதில் வந்து என்ன பண்றாங்க, மிக நுட்பமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நரேந்திர மோடிஜி, ஜேபி நட்டா, இவங்களாம் வந்து அறிக்கை கொடுத்து, இவங்களாம் வந்து மக்கள் வந்து நிதி கொடுங்க, மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி கொடுங்க, ஸ்வச் பாரத்துக்கு நிதி கொடுங்க, அந்த மாதிரியான நிறைய திட்டங்களுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்து, அந்த நிதியை கட்சியின் பெயரில் வாங்கி கட்சியிலிருந்து அந்த திட்டங்களுக்கு எந்த நிதியும் தரப்படவில்லை என்பதை அதிமுக மூலமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நவீன ஊழல், திட்டமிட்ட ஊழல், மக்களுக்கு நேரடியாக பார்த்தால் தெரியாத ஊழல். இது போன்ற ஊழல்களை செய்வதில் கைதேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. அது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை இழந்து அடுத்த ஆட்சி இந்த இந்தியாவில் நிறுவப்படும் பொழுது மிகப்பெரிய ஊழல்கள், மக்களுக்கு எதிரான ஊழல்கள் அம்பலப்பட்டு போகின்ற காலம் ஒரு நாள் வரும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதி வந்து சொல்லி இருக்கிறாரு, விஜய் வந்து இன்னும் அசம்பிள் ஆகாத என்ஜின் அப்படின்ட்டு. அதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, RS பாரதி அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக மேடையில் பேசக்கூடிய ஒரு திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய தலைவர், திராவிட சித்தாந்தம், முற்போக்கு சித்தாந்தம் பேசக்கூடிய ஒருவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு மேடையில் ஏறி பேசக்கூடிய புத்தியில் இருக்கக்கூடியவர், மனநிலையில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு மனநோயாளி. அவரை பற்றி பேச விரும்பவில்லை.